ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேச்சுப்பாறை அணையை தூர்வார பாப்கோஸ் திட்டத்தின் கீழ் ஆய்வு நடைபெற்று வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ மற்றும் கும்பப்பூ சாகுபடிக்காக இன்றைய தினம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் என்பது திறந்து விடப்படுகின்றன. தற்பொழுது நம்மோடு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். எவ்வளவு கண்ணாடி தண்ணீர் என்பது இன்னைக்கு திறந்து விடப்பட்டிருக்கின்றன? எந்த அளவுக்கு விவசாயம் என்பது இதில் செலுத்தோங்கும்? இல்லை, இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதி தமிழக அரசினுடைய ஆணைக்கு ஏற்ப திறந்து விடக்கூடிய நிகழ்ச்சி. இது முழுக்க விவசாயத்துக்காக 850 கியூசெக்ஸ் 850 கண்ணாடி தண்ணி திறந்து விட்டுருக்கோம். இது ஒரு 273 நாள் பிப்ரவரி மாதம் கடைசி வரைக்கும் இந்த தண்ணி திறந்து விடப்படும். எங்கெங்கே விளைச்சல், அதாவது நெல் விவசாயம், வாழை விவசாயம், தென்னை, இது போன்ற எங்கெங்கே தேவை இருக்கோ அந்தந்த பகுதியில் இந்த தண்ணி போகிறது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் திறந்து விடுறதுனால நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும். மற்றபடி தென்மேற்கு பருவமழை இன்னும் வலுப்பெறும் போது ஏற்கனவே இந்த பேச்சுப்பாறை டேமினுடைய நீர் உயர். இப்போ ஒவ்வொரு ஆண்டும் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் என்பது போகல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. இந்த ஆண்டு கடைமடை பகுதிக்கு தண்ணீர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கா? இப்போது ஜூன் ஜூலை மாதம் உங்களுக்கு இப்போ தென்மேற்கு பருவமழை சீசன். அந்த மழை காலத்துக்கு முன்னால் சில இடங்களில் தூர் வாரி இருக்குது, சில இடங்களில் உடைப்புகள் இருக்குது. இப்போது சிற்றாறு பட்டணங்காலை பொறுத்தவரை இங்கேருந்து இந்த தண்ணி திறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 273 கிலோமீட்டர் இந்த தண்ணி பாயணும். டெய்லண்டில் கடைவரம்பு நிலங்களுக்கு தண்ணி போகணுன்னு தான் எங்களுடைய நோக்கம். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ நீர்வளத்துறை சார்பாக இப்போ நாகர்கோவில், தோவளம் அந்த பகுதியில் எல்லாம் ஏற்கனவே தூர் வாரி இருக்காங்க. நுள்ளிவளையெல்லாம் போய் பார்த்தா தெரியும். ஆனால் இப்போது சிற்றாறு பட்டணங்கள், இப்போது உதாரணத்துக்கு விளவங்கோடு தொகுதி வழியாகவும் கிள்ளியூர் இதுகளில் சில இடங்களில் தூர் வாராமல் இருக்குது. அந்தந்த பகுதியில், அதான் எந்தெந்த பகுதியில் தண்ணி தேவையோ, எந்தெந்த பகுதிகளில் பயிர்களுக்கு தேவையான தண்ணீரை அந்தந்த பகுதியில் திறந்து விடுறாங்க. மிச்சம் உள்ள இடங்களில் முழுமையாக தூர் வாரின பிறகு நிச்சயமாக டெய்லண்ட் வரைக்கும், அதாவது கடைவரம்பு நிலங்களுக்கு தண்ணி போகிறது தான் இந்த துறையினுடைய நோக்கம். நிச்சயமாக அது இந்த தடவை டெய்லண்ட் வரைக்கும் தண்ணி போகும். ஒவ்வொரு ஆட்சிகள் வரும் பொழுதும் நாங்கள் உடனே பேச்சுப்பாறை அணையை தூர் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மீண்டும் ஒரு புதிய ஆட்சி என்பது வந்திருக்கு. இந்த வருடமாவது பேச்சுப்பாறை அணையை தூர் வருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்குமா? பேச்சுப்பாறை அணை மட்டும் கிடையாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கால்வாயெல்லாம் 70 வருஷம் ஆகிப்போச்சு. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அப்போ நிறைய இடங்களில் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மதகுகள், அங்கே இருக்கக்கூடிய ஷட்டர் எல்லாம் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி கால்வாயம் தூர்வாரணும், பேச்சுப்பாறை டேமையும் தூர்வாரணும்னு மக்களுடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய, அதுவும் முக்கியமாக விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கை. அதுக்கு தான் இப்போது வேப்கோஸ்ன்னு சொல்லி ஒரு மத்திய ஒரு ஆய்வு நிறுவனம் அவங்க இதை ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த ஸ்டடி பண்ணி இன்னும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலை. ஏன்னா போன கவர்மெண்ட்லேயே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ண பிறகு அதில் ஏன்னா எல்லாத்துக்குமே நிதி தான் முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா இது சென்ட்ரல், அதாவது மத்திய மாநில கூட்டு சேர்ந்து தான் இந்த நிதியை கொடுக்குறாங்க. அப்படி வரக்கூடிய டைமில் முழுமையாக எங்கெங்கே எந்தெந்த பகுதியில் தூர்வாரணுமோ அந்தந்த பகுதியில் தூர்வாருவோம். அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.